ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கல்பாக்கம் மீன் பிடித்தலாம் போகலாம். என்னடா கல்பாக்கம் சொல்லிட்டு சதுரங்கப்பட்டினம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆக்சுவலாக அது சதுரங்கப்பட்டினம் தான். கல்பாக்கம் வந்து மெயினில் வரும். இந்த கல்பாக்கம் குப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, நான் போன நேரமாக என்னன்னு தெரியல, அங்கே போட்டு எதுவும் கடலுக்கு போகல. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மீன் பிடிச்சதை வந்து வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்படியே அங்கே இருந்த மீன் பிடிச்சவங்க வந்து அவங்க போட்டில் இருந்த அந்த வலையில் இருந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு போட்டு ஒரு 2 போட்டு வெளியில் போயிட்டு கடல் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு கிடைச்சது. ஒரு சின்ன சின்ன மீன் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வேற ஒரு இடம் போயிருந்தேன், அங்கேயும் கம்மியாக இருந்துச்சு. அது எந்த இடம்னா செம்மஞ்சேரி மீன் பிடித்தலாம். அங்கேயும் நண்டு தான். ஆக்சுவலாக ஒரே டைமில் நான் ஒரு 2-3 இடம் போனேன். அந்த 2-3 இடமும் நண்டு தான் நிறைய கிடச்சிருந்தது. மீன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மீன் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை, பெரிய மீன்லாம் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து நான் போன இடம் டைமிங் தப்புன்னு நினைக்கிறேன். எந்த டைம் போகணுன்ட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் அங்கே இருக்க அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, தூரமாக இருக்கிற இடம் நிறைய மீனுங்க இருந்துச்சு, நிறைய போட்டுங்க இருந்துச்சு. மீனுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, போட்டுங்க நிறைய இருந்துச்சு. ஆனால் எல்லா போட்டும் கரையில் தான் இருந்துச்சு, எல்லாம் போகல. அந்த போட்டு வருது பார்த்தீங்களா, அந்த போட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு கிட்டே போனேன். ஆனால் அந்த போட்லையும் ஏமாற்றம் தான், கம்மியாக தான் கிடச்சிது மீன். ஆனால் எறா இருந்துச்சு, எறா, நாக்கு மீன் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த வலையை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போனது ஒரு 9:30 to 10 o'clock 11 o'clock நினைக்குது. 11 மணி இருக்கும். அந்த 11 மணிக்கு மேலே நான் போனேன். நான் போன டைம் தப்புன்னு நினைக்கிறேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் என்னென்னா, எனக்கு ஒரு மன நிம்மதி எனக்கு என்னென்னா, நிறைய நண்டு கிடச்சிருந்துச்சு, நிறைய நண்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த நண்டு பார்த்துட்டு அதுலேருந்து இதை பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வந்துருச்சுல அந்த போட்டு. எறா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள், எறா, வாழை. அவங்க கேட்டாங்க, என்னப்பா அவனுக்கு மீன் வேணுமான்னு கேட்டாங்க. இல்லைப்பா எனக்கு வேணாம் மீன். இங்கே பாருங்கள் நிறைய இருந்துச்சு. எறா மட்டும், ஆக்சுவலாக எறா நண்டு தான் அங்கே இருந்தது. ஒரு காலையில் ஒரு சீக்கிரம் ஒரு 7:30 to 8 மணிக்குள்ளே நான் போயிருந்தேன்னா எனக்கு நிறைய மீன் கிடச்சிருந்துருக்கும், வீடியோ கிடச்சிருந்துருக்கும், பார்த்துருக்கலாம், எடுத்துருக்கலாம். நான் போன டைம் தப்புன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இருந்துச்சு, கொஞ்சம் மீன் தான் இருந்துச்சு எனக்கு கிடைச்சது. வீடியோ ஆக்சுவலி எனக்கு கிடைச்சதா, வீடியோவுக்கு எனக்கு கிடைச்சது. மீனை வந்து அவங்களுக்குள்ளே தான் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்களா, நாக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவங்களுக்கு நண்டு கிடச்சிது. இவங்களுக்கு இந்த கிடைச்ச நண்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வேனில் ஏற்றுறாங்க. வேனில் ஏற்றிட்டு அதை வந்து வேக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எங்கே வேக வைக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய நண்டு, எக்கச்சக்கமான நண்டு, நல்லா இந்த பாக்ஸாக நண்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு என்னடா இவ்வளோ நண்டு, ஆனால் இதை விட நிறைய நண்டு பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கிடைச்சது வந்து அந்த கொஞ்சம் நண்டு தான். கொஞ்சம் நண்டில் நிறைய நண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த பாருங்கள் எவ்வளோ நண்டு பாருங்கள். அதில் உயிராகவும் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, ஃபுல்லாக நண்டு தான். அதுவும் ஒரு சீசன் நினைக்கிறேன், அந்த நண்டு சீசன், மீன் சீசன் நினைக்கிறேன். நான் போன டைமு ஃபுல்லாக நண்டு தான், எக்கச்சக்கமான நண்டு உயிரோடு இருந்துச்சு, நல்லா பெருசாகவும் இருந்துச்சு.
பெருசாக இருந்துச்சு. நான் கேட்கல எதுவும். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு, ஏன்னா குளத்தூர்லேருந்து கல்பாக்கம் போயிருக்கேன் நான் மீன் இது வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம BFC 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.